அடர்ந்த அழகிய காட்டில் கொம்பன் என்ற ஒரு மிகப்பெரிய பலம் கொண்ட காட்டெருமை வாழ்ந்து வந்தது. தன் பலத்திலும் கொம்பின் வலிமையிலும் பெருமை கொண்ட கொம்பன் காட்டில உள்ள எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி கொண்டே இருந்தது. இந்த காட்டில் நான் தான் ராஜா என்று அது தினமும் கத்திக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் கடும் கோடை வந்து காட்டில் தண்ணீரெல்லாம் வற்றி எல்லா விலங்குகளும் மிகவும் சோர்வடைந்தன. வெகு தொலைவில் இருந்த ஒரு சிறிய குளத்தை நோக்கி எல்லாரும் வரும்போது கொம்பன் முதலில் சென்று அதிலிருந்த ஒரே ஒரு நிழலிடத்தை தன் சொந்தம் என்று கோரி மற்ற விலங்குகளை விரட்டியது. அப்போது அங்கே வந்த ஒரு வயதான அமைதியான காட்டெருமை அன்பன், இந்த காட்டில் எல்லாரும் சமம், நாம் எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து வாழ வேண்டும் என்று அன்புடன் சொல்லியது. ஆனால் கொம்பன் அந்த நல்ல வார்த்தைகளை கேட்காமல் கோபத்தில் அன்பனை தாக்கியது. சண்டையின் போது கொம்பனின் கொம்பு ஒரு பெரிய பாறை மீது மோதி உடைந்து அதற்கு கடும் வேதனை ஏற்பட்டது. அப்போதுதான் கொம்பனுக்கு தன் அகங்காரத்தின் விளைவு புரிந்தது. தன்னை காயப்படுத்தியவனையே கூட அன்புடன் அணுகி குளிர்ந்த நிழலையும் தண்ணீரையும் பகிர்ந்து கொடுத்தது அந்த நல்ல மனம் கொண்ட அன்பன். அதை பார்த்த கொம்பன் மனம் நெகிழ்ந்து தன் தவறை உணர்ந்து இனிமேல் அகங்காரம் இல்லாமல் எல்லாருடனும் ஒற்றுமையாக வாழ தீர்மானித்தது. அன்றிலிருந்து அந்த காட்டில் சண்டைகள் மறைந்து சிரிப்புகள் மட்டும் நிறைந்தன. இந்த கதை நமக்கு சொல்லித்தரும் பாடம் ஒன்றே ஒன்று: உண்மையான பலம் என்பது கர்வத்தில் இல்லை, அன்பிலும் ஒற்றுமையிலும் தான் இருக்கிறது. கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லன்னா காட்டெருமை உங்களை குத்திடும். கவனம்.